இன்க்ரீஸ் பண்ணணும். உன்னால் முடியும். எதுவுமே வந்து நம்ம டீமோட்டிவேட் எப்போவுமே பண்ணக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம குழந்தைகளுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஒரு டிராயிங் இருக்கட்டும், இல்லை ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கட்டும். டிராயிங் வந்து சரி நல்லாவே வரையலை அப்படின்னா கூட ரொம்ப அழகாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் இதை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி பாசிட்டிவாகவே பேசி சொன்னோன்னா ஸோ அவங்க வந்து மனசில் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இன்னும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து கிடைக்கும். ஸோ மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் அதை எப்போவுமே செஞ்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸும் வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு அந்த ஒரு தன்னம்பிக்கையை வந்து வளர வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறமா வந்து அவங்க மனசில் ஒரு கனவு இருக்கும் குழந்தைகளுக்கு. வளர வளர யாரையாச்சும் லைஃப்பில் மீட் பண்ணுவாங்க. ஸோ இன் ஃப்யூச்சர் வந்து நம்மளும் வி ஆல்சோ ஷுட் பி லைக் திஸ். ஒரு கலெக்டராகவோ ஒரு கலெக்டரோட ஸ்பீச்சை கேட்பாங்க, நான் கலெக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க, இல்லை டாக்டரை பார்ப்பாங்க, அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ இல்லை நர்ஸோ இல்லை ஒரு இன்ஜினியரோ இல்லை என்னென்ன ஒரு மெரைன் டெக்னாலஜி கடலில் நான் போகணும், இல்லைன்னு நான் ஸ்பேஸில் பறக்கணும், ஐ ஷுட் பி லைக் அ பைலட், அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரீம் வந்து அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த விதைகளை வந்து நம்ம இப்போவே என்ன பண்ணணும்னா அதை ஒரு உரம் போட்டு வளர்க்கணும். அந்த விதைகளை வந்து நல்லா பெரிய விருட்சமாக வளர்க்கிறது நம்ம பெற்றோர்களோட கையில் தான் இருக்குது. நீ எல்லாம் அப்படி போறியா, அதெல்லாம் முடியாது, அந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணாமல் கண்டிப்பாக நீ ஒரு நாள் அப்படி ஆவ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க மனசில் இருக்க அந்த ரோல் மாடலை வந்து இன்னும் நம்ம ஒரு பூஸ்டப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். நீ தான் கலெக்டர் ஆச்சே, உனக்கு இதெல்லாம் படிக்கிறது என்ன கஷ்டமா, ஈஸியாக நீ படிச்சிடலாம், உனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி அவங்கள சொல்லி கொண்டு வந்தோம்னா நம்ம பேசுகிற அந்த பேச்சு ஸோ பாசிட்டிவாக ஒவ்வொரு வார்த்தையும் குழந்தைகள் மனதில் நெகட்டிவ் ஆட்டிடியூடே இருக்கக்கூடாது. முடியாத குழந்தை, படிக்காத ஆவரேஜ், ஸ்லோ லேர்னர் அப்படின்லாம் என்ன கேட்டால் அப்படி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே கிடையாது. நம்ம சொல்கிறத வச்சு நம்மளோட வார்த்தைகளை வச்சு குழந்தைகள் வந்து மேலும் மேலும் உயரத்தில் பறப்பாங்க வருங்காலத்தில். ஸோ அதை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அப்பப்போ என்ன நம்ம ஸ்கூலில் நடக்குது அப்படின்ற அந்த ஒரு இது தொடர்பிலே வந்து இருந்துகிட்டே இருக்கணும். குழந்தைகள் என்ன கற்றுருக்காங்க அப்படின்றத டெய்லி நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதோ படிக்கிறாங்க, ஏதோ படிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்காம நம்ம வருங்காலத்தில் ஒரு நல்ல குடிமகளாகவோ ஆகக்கூடிய ஒரு கலெக்டராகவோ டாக்டராகவோ வக்கீலாகவோ ஆகக்கூடிய சின்ன சிறார்கள் நம்ம கையில் இருக்காங்க. ஸோ அவங்கள பக்குவமாக கொண்டு போய் கரெக்டாக நம்ம உயரத்தை அடைய வைக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட பெற்றோர்களோட கையிலையுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். அப்புறமா நம்மளோட குழந்தைகள் எல்லாமே இது ஆண்டு விழாக்கு தயாராக இருக்கீங்களா? நிறைய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களா? அதே மாதிரி இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமுக்கும் என்ன பண்ணணும், டெய்லி எப்பயும் போல் நல்லா படிக்கணும். சரியா? ஓகே, தேங்க்யூ.